ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ் சீரிஸ். டிஎன்பிஎஸ்சியில் கணக்கு கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கணக்கு என்னென்னா, ஒரு தொகைக்கு 5 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 9% என்ற விகிதத்தில் மொத்த சாதாரண வட்டியாக ரூபாய் 4016.25 கிடைத்ததென்றால் மூலதன தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை கண்டுபிடிக்கணும்னா பொதுவாக வட்டி கணக்கு பொறுத்த வரைக்கும் 4 விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். முதல் பிரின்சிபல் பின்னு வச்சுக்குவோம். இரண்டாவது தெரிஞ்சுக்க வேண்டியது வட்டி விகிதம் ஆர், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர்னு வச்சுக்கிறோம். மூணாவது தெரிஞ்சுக்க வேண்டியது காலம், டைம், எத்தனை ஆண்டுகள். நான்காவது தெரிஞ்சுக்க வேண்டியது தனி வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது 4ல் ஏதாவது 3 கொடுத்துட்டு 1 கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டுகள்ங்கிறது டைம் டி, வட்டி விகிதம் ஆர் 9, அப்புறம் தனி வட்டியாக கிடைக்கக்கூடிய தொகை 4016.25 கிடைக்கிதுன்னு சொல்கிறாங்க. பிரின்சிபல் முதல் மூலதன தொகை எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ பிரின்சிபல் பி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா SI × 100 டிவைடட் பை ஆர் × T. எஸ்ஐங்கிறது 4016.25 × 100 டிவைடட் பை 6 × Tனா 9 × 5. 4,1625 45ஆல் வகுத்தோம்னா கிடைக்கக்கூடிய தொகை 8925. ஆன்சர் டி.